ஒத்தோட்டு முத்தையான ஒரு அரசியல்வாதி, பெரிய கோடீஸ்வரன். உங்களுக்கு ஏன் ஒத்தோட்டு முத்தையன் பேர் வந்தது? நான் வாங்கினதே ஒத்த ஓட்டு தான்டா. முத்தையா வாகிய நான். ஆக டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி திரையரங்கில் டிக்கெட் விலை 10 ரூபாய், 30 ரூபாய், 50 ரூபான்னு 3 வகையாக பிரித்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு இப்போ எல்லாமே மாறி போய் எல்லாருக்குமே ஒரே மாதிரியான கட்டணம் வசூலிச்சுட்டு இருக்காங்க. இது எப்போ மாறுச்சு, ஏன் மாறுச்சுன்னு காஞ்சிபுரத்திலிருந்து வேல் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருப்பதை போல் 10 ரூபாய்க்கும் 30 ரூபாய்க்கும் 50 ரூபாய்க்கும் டிக்கெட் விற்கிறது இல்லையே தவிர பல திரையரங்களில் அது மாதிரி 3 வகுப்புகள் இன்றைக்கு இருக்கின்றன. மல்டிப்ளெக்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் பெரும்பாலான திரையரங்களில் 2 கிளாஸ் மட்டும்தான் அப்படின்னு ஆயிடுச்சு. இது நடைமுறைக்கு வந்து ஏறக்குறைய 17 வருடங்கள் ஆகிறது. கேப்டன் விஜயகாந்த் ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுருந்தாங்களா? அப்படி வச்சுருந்தாங்கன்னா எந்த படம் தயாரித்தாங்கன்னு பட்டுராஜன் சாலிகிராமத்திலிருந்து கேட்டிருக்காங்க. கேப்டன் சினி கிரியேஷன்ஸ் என்ற நிறுவனம் விஜயகாந்தினுடைய நிறுவனம் தான். ஆனாலும் அந்த படத்தினுடைய தயாரிப்புகளில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் விஜயகாந்தினுடைய பெயர் இடம்பெற்றதில்லை. நரசிம்மா, தென்னவன் ஆகிய 2 படங்களில் தான் அவருடைய பெயர் தயாரிப்பாளர் என்று இடம்பெற்றிருந்தது. வல்லரசு, சுதேசி, அரசாங்கம், விருதகிரி, சகாப்தம் போன்ற படங்களில் அவருடைய மைத்துனரான எல்கே சுதேஷனுடைய பெயர் தான் தயாரிப்பாளர் என்று இடம்பெற்றிருந்தது. இந்த படங்கள் நீங்களாக எங்கள் அண்ணா அப்படின்ற படத்தையும் விஜயகாந்த் சொந்தமாக தயாரித்திருந்தார். அந்த படத்தை ஆண்டாளழகர் ஃபிலிம்ஸ் என்ற நிறுவனத்தின் சார்பிலே அவர் தயாரித்திருந்தார். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் மட்டுமே தான் அந்த படத்திற்கு தயாரிப்பாளர். கிறிஸ்டோபர் கனகராஜ் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவை சேர்ந்த திரைப்பட விமர்சகர் ஒருத்தர் இருக்காரு. நம்ம ஊரில் ஷோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே படம் பார்த்துட்டு ஒரு வரியில் ரிவ்யூ சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு விடாமுயற்சி, வீண் முயற்சி, தங்கலாம், தூங்கலாம் இந்த மாதிரியான விமர்சனம் கேட்கும்போது ஃப்ரெஷ்ஷாக படம் பார்க்கலான்ற மைண்ட் செட்டை வந்து டிஸ்டர்ப் ஆகுது. இந்த மாதிரி விமர்சகர்களுக்கு ஏதாவது ரூல்ஸ் போட முடியாதான்னு பூனேலேருந்து பிரவீன் கேட்டிருக்காங்க. இந்தியாவிலே உள்ள விமர்சகர்களையே கட்டுப்படுத்த முடியாமல் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்க அமெரிக்காவில் இருந்து கொண்டு திரைப்படங்களை பற்றி விமர்சனங்களை எழுதுகின்ற நபரை எப்படி கட்டுப்படுத்த முடியும்? எம்ஜிஆர் மற்றும் என்டிஆருடைய ஸ்டண்ட்மேன் டீம் பற்றி சொல்லுங்கள். எம்ஜிஆர், என்டிஆர் இவங்க 2 பேரும் திரைப்படத்துறையை விட்டு ஓய்வு பெற்ற பிறகு ஸ்டண்ட் கலைஞர்கள் என்ன பண்ணாங்க, இவங்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் இடையிலான உறவு எப்படி இருந்துச்சுன்னு கோவையிலிருந்து அஜய் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆரோடு பணியாற்றிய ஸ்டண்ட் கலைஞர்களும் சரி, என்டி ராமாராவோடு பணியாற்றிய ஸ்டண்ட் கலைஞர்களும் சரி, இந்த 2 நடிகர்களோடு மட்டும் பணியாற்றவில்லை. அவங்க எல்லோருமே தென்னிந்திய ஸ்டண்ட் கலைஞர்கள் சங்கத்திலே உறுப்பினரால் போல் தொடர்ந்து திரைப்படங்களிலே பணியாற்றி கொண்டிருந்தவர்கள் தான். இவங்க 2 பேரும் சினிமாவில் நடிச்சிட்டு இருந்த வரைக்கும் அவங்க கூட இவங்க இருந்தாங்க. அரசியலுக்கு போனதுக்கு பின்னாலே ஸ்டண்ட் கலைஞர்கள் சிலரை எம்ஜிஆர் தன்னுடையே வைத்துக் கொண்டார். என்டி ராமாராவும் அது மாதிரி ஒரு சில ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு ஆதரவு அளித்தார். சிவகார்த்திகேயனுடைய மதராசி பட டைட்டில் டீசர் பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு பிரவீன் கேட்டிருக்காங்க. சிவகார்த்திகேயன் மதராசி படத்துக்கு டைட்டில் டீசர் வந்திருக்கிறதா என்ன? நான் இன்னும் அதை பார்க்கல. ராஜராஜ சோழன் படம் தான் தமிழில் வெளிவந்த முதல் சினிமாஸ்கோப் படமா? சினிமாஸ்கோப் படம் அப்படின்னா என்ன? அதுக்கு முன்னாடி வந்த படங்கள்லாம் எந்த வகையான கேமராவில் எடுத்தாங்க? அந்த படத்துடைய பட்ஜெட் என்னன்னு திண்டுக்கல்ல இருந்து ஷேக் கேட்டிருக்காங்க. தமிழில் வெளியான முதல் சினிமாஸ்கோப் படம்னா அது ராஜராஜ சோழன் திரைப்படம் தான். அதற்கு முன்னாலே எல்லா திரைப்படமும் 35mm கேமராவிலே தான் படமாக்கப்பட்டன. ஸ்லோ மோஷன் காட்சிகள் இல்லைன்னா ரஜினியால் சினிமாவில் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு ராம் கோபால் வர்மா சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு ஸ்ரீலங்காலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. ராம்கோபால் வர்மாவுடைய விமர்சனத்தை எல்லாம் இப்போ யாரும் பொருட்படுத்துவதாக எனக்கு தெரியல. பொருட்படுத்துகின்ற மாதிரி அவர் பேசுகின்ற மாதிரியும் தெரியல. விவேகம் படத்துடைய தோல்வியை ஈடுகட்ட சத்யஜோதி ஃபிலிம்ஸ்க்கு அஜித் கால்ஷீட் கொடுத்தாரு. அதே மாதிரி இப்போ விடாமுயற்சி படத்துக்கும் மிக்ஸ்டு ரிவ்யூ வந்துட்டு இருக்கு. இதை ஈடு செய்யறதுக்காக லைகா ப்ரொடக்ஷன்ஸ்க்கு திரும்பவும் அஜித் கால்ஷீட் கொடுப்பாரான்னு பெல்ஜியம்ல இருந்து ஹரிகுமார் கேட்டிருக்காங்க. விவேகம் படத்திலே மிகப்பெரிய தோல்வியை சந்தித்த சத்யஜோதி நிறுவனத்துக்கு அஜித் கால்ஷீட் கொடுத்து உதவினார் என்பது உண்மைதான். ஆனால் தன்னுடைய சம்பளத்தில் அவர் எந்த சமரசமும் செய்து கொள்ளவில்லை. அதே மாதிரி லைகா ப்ரொடக்ஷன் நிறுவனத்துக்கும் இப்போ அஜித் கால்ஷீட் கொடுக்க தயாராக தான் இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் இப்போது வாங்கி கொண்டிருக்கின்ற சம்பளத்தை கொடுக்க லைகா ப்ரொடக்ஷன் தயாராக இருக்கும் பட்சத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், சத்ரபதி சிவாஜி அப்படின்ற 2 மாபெரும் ஜாம்பவான்களுடைய பெயரை இயக்குனர் சங்கர் அவருடைய படத்துக்கு டைட்டில் வைக்கும்போது எந்த பிரச்சனையும் பண்ணாதவங்க ஒரு புரட்சிகரமான எழுச்சிமிக்க மாணவர்களுடைய கதைக்கு பராசக்தி அப்படின்னு சுதா கோங்கரா பேர் வைக்கும்போது மட்டும் பிரச்சனை பண்ணுறாங்களே, ஏன் இந்த பாரபட்சம்னு பாண்டிச்சேரியிலிருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. சுதா கோங்கராவுடைய இயக்கத்திலே சிவகார்த்திகேயன் நடிக்கின்ற படத்துக்கு பராசக்தி என்ற டைட்டிலை வைக்கக்கூடாது என்பது ஒரு சாராரின் வாதம். அது மாதிரி பராசக்தி டைட்டிலை பயன்படுத்துறதுல எந்த தப்பு இல்லை, அதற்கு சுதா கோங்கராவுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்றது உங்களுடைய வாதமாக இருக்குது. நீங்கள் இப்படி வாதம் செய்யும்போது அப்படி அவர்கள் வாதம் செய்ய அவங்களுக்கு மட்டும் உரிமை இல்லை அப்படின்னு
நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க? சஜித் நடியாவால் இயக்க இருந்த தமிழ் படம் என்ன ஆச்சு? அந்த படத்தை மீண்டும் தொடர ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு மட்டக்களப்பில் இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. சஜித் நாடிவாலா ஒரு முறை ரஜினிகாந்தை சந்தித்தார். அதைத் தொடர்ந்து அவர்கள் இருவரும் இணைந்து ஒரு திரைப்படத்தை உருவாக்கப் போவதாக செய்திகள் எல்லாம் வெளியாகின. ஆனால் அதற்கு பின்னாலே அப்படி ஒரு படம் நடப்பதாக எந்த செய்தியும் வெளியாகலை. அதனால் இப்போதைக்கு அந்த படம் இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஜெய்சங்கருக்கு ஜேம்ஸ் பாண்ட் வேடத்தில் நடிக்கிறதுக்கு எப்படி தோணுச்சுன்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. ஜேம்ஸ் பாண்ட் வேடத்தில் நடிக்க வேண்டும் என்று ஜெய்சங்கர் ஆசைப்பட்டு ஒரு இயக்குனர்கிட்ட கேட்டு அப்படி ஒரு கதாபாத்திரம் அவர் கிடைக்கல. இயக்குனர் அப்படிப்பட்ட கதாபாத்திரத்திலே ஜெய்சங்கரை நடிக்க வைக்க வேண்டும் என்று விரும்பினார். அதன் காரணமாகத்தான் அந்த பாத்திரத்தை நடிக்கக்கூடிய வாய்ப்பு ஜெய்சங்கருக்கு கிடைத்தது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் எந்த படத்துலையாவது சண்டை காட்சிகள் இல்லாமல் நடிச்சிருக்காரா? அப்படி நடிச்சிருந்தாருன்னா அந்த படம் வெற்றி படமாக அமைஞ்சுதானே கள்ளக்குறிச்சியிலிருந்து தவமணி கேட்டிருக்காங்க. பிரபலமான கதாநாயகன் ஆவதற்கு முன்னாலே எம்ஜிஆர் நடித்த பல திரைப்படங்களில் சண்டை காட்சிகள் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் எம்ஜிஆர் ஒரு பரபரப்பான கதாநாயகனுக்கு பின்னாலே சண்டை காட்சிகள் இல்லாமல் எந்த படத்திலும் அவர் நடித்ததில்லை. கவுண்டமணியே காமெடி கிங் அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனால் ஒத்த ஓட்டு முத்தைய படம் தோல்வி அடைஞ்சது ஏன்னு யாழ்ப்பாணத்திலிருந்து ஜானி கேட்டிருக்காங்க. இந்த சினிமா உலகிலே கவுண்டமணி செய்த சாதனைகளை மனதிலே வைத்து கொண்டு அவருக்கு கொடுக்கப்பட்ட டைட்டில் தான் காமெடி கிங் என்ற டைட்டில். ஒரு திரைப்படம் வெற்றிகரமாக ஓடுவதற்கு இந்த டைட்டில் மட்டும் போதாது, படத்தினுடைய திரைக்கதை ரசிகர்களை கவர்கின்ற விதத்தில் அமைந்திருக்க வேண்டும் அப்படின்னு நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அது ஒத்த ஓட்டு முத்தையாவுக்கும் பொருந்தும். முன்னாடி பெரிய இயக்குனர்கள் எல்லாருமே அவங்களுடைய கதைக்கு புது நடிகர்களை அறிமுகப்படுத்துவாங்க. ஆனால் இப்போது முன்னணி நடிகர்களை மட்டுமே வச்சு படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. புது நடிகர்களை யாரையுமே அறிமுகப்படுத்துறதில்ல. ஏன் அவங்களுடைய கதை மேலே அவங்களுக்கே நம்பிக்கை இல்லையான்னு புதுக்கோட்டையிலிருந்து மதன்குமார் கேட்டிருக்காங்க. எந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலும் தமிழ் சினிமாவில் உள்ள எல்லா இயக்குனர்களும் புதுமுங்களே வைத்து படம் எடுக்கிறதில்ல. ஒரு சிலர் பிரபலமான கதாநாயகர்களை வைத்து படம் எடுப்பாங்க, பலர் புதுமுங்களை வைத்து படம் எடுப்பார்கள். அந்த நிலை இப்போதும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். உதயம் தியேட்டர் இடிக்கப்பட்டதுக்கு என்ன காரணம்? படங்கள் சரியாக ஓடாதது தான் அதுக்கு காரணமானு பட்டுக்கோட்டையிலிருந்து பிரபாகரன் கேட்டிருக்காங்க. உதயம் திரையரங்கம் இடிக்கப்பட்டதற்கும் திரைப்படங்கள் ஓடாததற்கும் எந்த சம்பந்தம் இல்லை. உதயம் திரையரங்கு உரிமையாளர்கள் எடுத்த தனி முடிவது. சுபஸ்ரீ தணிகாச்சலம் இவர்களுடைய தந்தை பெயர் என்னன்னு டொராண்டோவிலிருந்து ஜீவன் கேட்டிருக்காங்க. சுபஸ்ரீ தணிகாச்சலம் அவருடைய தந்தையினுடைய பெயர் ரங்கநாதன். அவர் இசை ஆர்வலர் மட்டும் இல்லை, நாடகங்களில் அந்த அளவுக்கு ஈடுபாடு உள்ளவர். இயக்குனர் சேகரம் கே பாலச்சந்தருடைய நெருங்கிய நண்பர். அதனால் கே பாலச்சந்தருடைய நாடகங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கூட அவருக்கு பல சந்தர்ப்பங்களிலே அமைந்திருக்கிறது. இந்திய சினிமாவுக்கு தாதா சாஹிப், தமிழ் சினிமாவுக்கு நடராஜ முதலியார்னு சொல்கிறாங்க. அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன் அவருடைய பேரில் எந்த விருதும் வழங்குறது இல்லைன்னு வெள்ளையனூரில் இருந்து அரவிந்தலோச்சனன் கேட்டிருக்காங்க. 1917ஆம் ஆண்டிலே இந்தியன் ஃபிலிம் கம்பெனி என்ற திரைப்பட நிறுவனத்தை தொடங்கிய நடராஜ முதலியார் அந்த நிறுவனத்தின் சார்பிலே கீசகவதம் என்ற மௌன படத்தை தயாரித்தார். தென்னிந்தியாவிலே உருவான முதல் படம்னா அது கீசகவதம் தான். அந்த படத்துடைய வெற்றியை தொடர்ந்து திரௌபதி வஸ்திராபரணம், லவகுசா, ருக்மணி சத்யபாமா, மயில் ராவணன் போன்ற பல திரைப்படங்களை தயாரித்த நடராஜ முதலியார் இந்த சினிமா உலகிலே காலடி எடுத்து வைப்பதற்கு காரணமாக இருந்தவர் இந்திய சினிமா உலகின் பிதாமகன் என்று இன்று வரை போற்றப்படுகின்ற தாதா சாஹேப் பால்கே. நடராஜ முதலியார் தயாரித்த திரைப்படங்களில் அவர் பல பணிகளை மேற்கொண்டார். அவரே தான் அந்த படத்துக்கு ஒளிப்பதிவாளர், அவர் தான் கதை, அவர் தான் படத்தொகுப்பு, அவர் தான் டைரக்ஷன். இப்படி பல்துறை வித்தகராக இருந்தவர் தான் நடராஜ முதலியார். தென்னிந்தியாவிலே முதலாக திரைப்படத்தை எடுத்து திரையுலகிலே மிகப்பெரிய சாதனையை புரிந்த நடராஜ முதலியாருடைய பெயரிலே ஒரு விருது வழங்கப்பட வேண்டும் என்பது தான் திரையுலகை சார்ந்த பலரது வேண்டுகோளாக இதுவரையிலே இருக்கிறது. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரையிலே திரையுலகின் நலனிலே மிகுந்த அக்கறை காட்டுபவர் அவர். அதனால் அவருடைய ஆட்சி காலத்திலாவது நடராஜ முதலியார் பெயரிலே ஒரு விருது வழங்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அடுத்து இன்று ஒரு தகவல். ஒரு துறையிலே மிகப்பெரிய சாதனையை செய்ததற்கு பின்னாலே அந்த துறையிலே புது புது சாதனைகளை செய்ய வேண்டும், இன்னும் அந்த துறையை பற்றி அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் எண்ணுகின்ற கலைஞருடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா மிக குறைவு. அப்படிப்பட்டவர்களில் ஒருவர் தான் இசைஞானி இளையராஜா. மிகப்பெரிய இசையமைப்பாளர் என்று பெயர் வாங்கிய பின்னாலும் ஒரு முறையாவது கர்நாடக இசை கச்சேரி ஒன்றை நடத்த வேண்டும் என்பது இளையராஜாவுடைய தனியாத ஆசையாக இருந்தது. கடும் முயற்சிக்கு பின்னாலே சென்னை காமராஜர் அரங்கிலே அப்படி ஒரு சாதனையை நிகழ்த்தி காட்டினார் இளையராஜா. அந்த நிகழ்ச்சிக்கு வந்த செம்மங்குடி சீனிவாசையர் மனம் திறந்து இளையராஜாவை பாராட்டினார். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். புதிய பாதை பார்த்திபன்.
டீன்ஸ் பார்த்திபன், என்ன வித்தியாசம்? என்னுடைய முதலடியே அதிரடியாக இருந்தது. புதிய பாதை கமர்ஷியலாகவும் ரொம்ப நல்ல பேர் எல்லாமே. இப்போது நான் யோசிக்கிறது ஏன் அப்படி ஒரு படம் பண்ண முடியல. டீன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம் என்னென்னா, நான் எதிர்பார்த்தது வந்து 100%னா அது வந்து 10% கூட வரல. உள்ளே வெளியே மாதிரி ஒரு படத்தை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இப்போ நீங்கள் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா? உள்ளே வெளியே 2ன்னு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே வெளியே 2 அந்த கதையோட பேர். பட் அந்த உள்ளே வெளியோட தொடர்ச்சியாக இருக்காது. புதிய பாதை 2ன்னு ஒன்று வச்சுருக்கேன். புதிய பாதை பண்ணும்போது அந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறுன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததா? முதல்ல ரிலீஸ் ஆகுமான்றதே எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. படம்லாம் எடுத்து முடிச்சாச்சு, படம்லாம் பார்த்துட்டாங்க. அந்த மீடியேட்டர்ஸ் வந்து சில நேரத்தில் வந்து சார்கிட்ட வந்து சுந்தரம் சார்கிட்ட ஏதோ சொல்லிட்டு போவாங்க. அவர் எப்பவுமே செட்டுக்கு வர மாட்டார். த சேம் டைம் அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஒருத்தர் போய் ஏதோ ஒன்று சொல்லிடுவார். பேண்ட்டுக்கு மேலே லுங்கி கட்டி நடிக்கிறாருங்க, இதெல்லாம் பார்த்தா பெண்களுக்கு விரும்ப மாட்டாங்க. பார்த்திபன் என்ற நடிகருடைய வெற்றி டைரக்டர் பார்த்திபனை பாதிச்சிருக்கா? அவன் தான் சோறு போடுறான். ஆக்சுவலாக ரைட்டர் சுஜாதா வந்து எனக்கு சொன்ன ஒரு அட்வைஸ் வந்து, பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.